எல்லாரையும் பாடி பில்டிங் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ போகிறேன். இந்த சேனல் பூராவே நான் பாடி பில்டிங் பற்றின டிப்ஸ், ஒர்க் அவுட்ஸ், டயட்ஸ் அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி தான் பேச போகிறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பாடி பில்டிங்கோட பேசிக்னா நீங்கள் உங்கள் ஃபிட்னஸ் பண்ணுற உங்கள் பாடியை பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுங்கிறது தான். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த பாடிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த பாடி, அதாவது பாடி டைப்ஸ் மொத்தம் 3 இருக்குது. 3 டைப்ஸ்னா எக்டோமார்ஃப், எண்டோமார்ஃப், மெசோமார்ஃப். எக்டோமார்ஃப் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அவங்களோட கை கால்லாம் ரொம்ப மிகவும் ஒல்லியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் என் பாடியில் எதுவுமே ஒட்ட மாட்டேங்குது, நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து இப்படி ஒல்லியாக தான் இருக்கேன் அப்படிம்பாங்க. அவங்களுக்கும் ப்ராப்பரான டயட் ஒர்க் அவுட்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களும் நல்லா பாடி பில்ட் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1500 கலரிஸ் எடுக்கணும், 40% கார்ப்ஸ் எடுக்கணும், 40% ப்ரோட்டீன் எடுக்கணும், 20% ஃபேட் எடுக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. அது மட்டும் அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா எண்டோமார்ஃப் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப குண்டாக இருப்பாங்க. குண்டாக இருக்க மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்கின் எல்லாம் ரொம்ப ஸ்கின்னியாக இருப்பாங்க. அவங்க பாடி ஓவரால் ஃபேட்டால் கவர் ஆகிருக்கும். அவங்க மசில் க்ரோத் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நேச்சுரலாக அவங்களோட மெட்டபாலிக் ஸ்டேட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அவங்களுக்கும் சில ப்ராப்பர் டயட்ஸ் ஒர்க் அவுட்ஸ்லாம் இருக்குது. அதாவது ஒரு நாளைக்கு 800 கலரிஸ் எடுக்கணும், ஃபேட்டி உடந்தான் எடுக்கணும், நேச்சுரல் ஃபைபர், நேச்சுரல் ப்ரோட்டீன்லாம் எடுக்கணும். அது இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் பாடி பில்ட் பண்ணலாம். இவங்க வந்து ரொம்ப கிஃப்டட் பாடி டைப்ஸ், இன்னும் நேச்சுரலாகவே நல்ல பாடி இருக்கும். அவங்க வந்து ஜஸ்ட் பூஸ்டப் பண்ணணும். அவங்க நல்லா ப்ராப்பராக ஒர்க் அவுட்லாம் கடைபிடிச்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் சூப்பராக பாடி வரும். இந்த மெசோமார்ஃப் வந்து அவங்களுக்கு ப்ராப்பர் டயட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் கிடையாது. ஆனால் சில காம்படிஷன்ஸ், மாடலிங் அந்த மாதிரி கேட்டகரியில் அவங்க வரும்போது அவங்களும் டயட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி இதுதான் எடுப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த பாடி டைப்ங்கிறது முதல்ல நீங்கள் கண்டுபிடிங்க. எக்டோமார்ஃபா, எண்டோமார்ஃபா, மெசோமார்ஃபா. இதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலே உங்கள் பாடி நீங்கள் எவ்வளோ டெவலப் பண்ணுங்கிறது, எப்படி டெவலப் பண்ணுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ்.